சிம்ம ராசி நேயர்களே, இந்த 2024 புது வருடம் நமக்கு எவ்வளவு புதுமையை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேயே காரகன் 7வது கூடிய சனி பகவான் சிறப்பாக உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு நல்ல யோகம். உங்கள் லக்னாதிபதி 4-5 கூடிய அப்படின்னு சொல்லி இடம் பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார், லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கோணம் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் சேர்ந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான யோகம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தான் இந்த வருடம் புது வருடம் பிறக்கிறது. ஆக இந்த 2024 உங்களுக்கு எவ்வளவு மேன்மையை தரப்போகுது, எவ்வளவு யோகத்தை தரப்போகுது, எவ்வளவு சிரமமில்லாத வாழ்க்கையை தரப்போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுறுசுறுப்பாக அமையும். சிங்கம் எப்படி தனியாக கர்ஜிக்குதோ அந்த மாதிரி இந்த வருடம் முழுக்க கர்ஜிக்கிட்டு கர்ஜனை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி சுகமாக இருப்பீங்க, சுகபோகமாக இருக்கலாம். வீடு, இடம், நிலம் இது எல்லாம் வாங்கலாம். மாடு கன்று வச்சு பண்ணையம் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் முதன்மையாக சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவுபூர்வமான திறமையெல்லாம் ஒன்று கூட்டி அந்த தொழிலில் எப்படி தலை தோங்கி வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான வேலையெல்லாம் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தரக்கூடியவர் உங்கள் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொழில் ரீதியாக உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர், உங்களுக்கு இணைந்து செய்யக்கூடியவர், பார்ட்னராக இருக்கக்கூடிய மனைவி, இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் முழுமையாக தாங்கி நிற்பாங்க. அப்படி தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மனசில் அப்படி ஒரு இன்பமும் சுகமும் உற்சாகமும் கிளம்பி வரும்னு சொல்லலாம். மனசில் ஏதாவது சந்தேகம் வருமா? வரவே வராது. 2 கூடிய புதன் சுகஸ்தானத்தில் இப்போ வருவாய் சிறப்புன்ட்டான். நமக்கு வரக்கூடிய வருவாயினால் சிறப்பாக இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். புதிய காரியங்கள் செய்யலாம். நல்ல புது பொருள் வாங்கலாம். புதுசாக நகையெல்லாம் வாங்கலாம். இந்த மாதிரி பொன்பொருள் சேர்க்க அப்படிங்கிறது நகை வாங்குவது, இடம் வாங்குவது, புதிதாக திருமணம் செய்வது. நம்ம குழந்தைக்கு திருமணம் செய்யலாம். இல்லை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறான். மனசில் இருக்கக்கூடிய கவலையை தீர்க்கலாம். கவலையே வராது. கவலை வர்ற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார். சுப செலவுகள் செய்யலாம். இப்போ சுபமாக நீங்கள் எந்த செலவு வேணாலும் பண்ணலாம். அதாவது 10 பேர்த்துக்கு அன்னதானம் தரலாம். கோயிலில் திருப்பணி செய்யலாம். இதெல்லாம் இந்த வருஷம் செய்வீங்க. கோயிலுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுப்பீங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப இது செய்யும். அல்லது கோயில் வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கல்வி படிக்கலாம். நீங்கள் ஒரு எம்எஸ் டாக்டருக்கு படிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு எம்ஃபில் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம். பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா எம்எட் படிக்கலாம். அந்த மாதிரி கல்வியில் அடுத்தடுத்த ஸ்தானங்களை பெறுவது, அதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த வருஷத்தில் உங்களுக்கு கவலையோ மன சோர்வோ இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, சின்ன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் மட்டும் ப்ராப்ளம் வரும். அதாவது உணவு சாப்பிடும்போது நிதானமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். நமக்கு ஆசை தான், ஜிலேபியை பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும், லட்டை பார்த்தோன்னே ஆசை வரும். அசைவம் சாப்பிடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆடு கோழி இந்த மாதிரி சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா ஒரு பிடி சேர்த்து பிடிக்கலான்னு பிடிப்போம்.
அது வயிற்றில் வந்து அஜீரண கோளாறை ஏற்படுத்திவிடும். ஆகவே எண்ணெயில் சுட்ட பலகாரத்தை சாப்பிடுவதும் அசைவ உணவு சாப்பிடும்போதும் அளவாக சாப்பிடணும். இல்லைன்னா வயிற்றில் ப்ராப்ளம் வந்து மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக நிதானமாக உணவை எடுத்துக்கிறீங்களோ அது வந்து உடல் நலத்துக்கு நல்லது. தொழில் நீதியாகவோ மனைவி நீதியாகவோ உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் உங்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் உறுதுணையாக இருப்பார். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொண்டுட்டு போய் விடலாம், இல்லை அந்த வேலைக்கான உற்சாகம் ஊட்டலாம். இதெல்லாம் அந்த மனைவி கணவனும் செய்வார். மனைவிக்கு நல்ல தொண்டனாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த வருஷத்தில் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே விட என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் குழந்தை பிறக்கும். புதுசாக நீங்கள் கல்யாணமாக இருந்தாலும் குழந்தை பிறக்கும். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி குழந்தை இல்லைனாலும் குழந்தை பிறக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்குடைய செவ்வாய் அனுகிரகம் செய்கிறார். அப்போ முருகன் வழிபாடு அதே மாதிரி சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சந்தான பாக்கியம் நிச்சயம். அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் உங்களுக்கு மிக எளிதாக உங்கள்கிட்ட அணுகுவாங்க. புதிய உறவு அப்படிங்கிறது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குடி வருவாங்க, அல்லது எழுத்த வீட்டில் குடி வருவாங்க. அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிற இடத்துல பக்கத்து டேபிளோ அல்லது அங்கே வேலை செய்யக்கூடிய நண்பர்களோ நமக்கு நல்ல முறையில் அறிமுகமாகி நம்ம வாழ்க்கையில் நல்ல உதவிகளையும் அவங்களும் செய்வாங்க. அப்படி நல்ல உதவிகள் செய்யும்போது மன சந்தோஷத்தை உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுத்தி கொடுத்து விடும். மனசில் கவலை சோர்வு இதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. இந்த வருஷம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண வழிபாடு செஞ்சாலும் அதே மாதிரி பிரகஸ்பதியை வழிபாடு செஞ்சாலும் இந்த வருஷம் வாழ்க்கை உங்களுக்கு அட்டகாசமாக சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து மேசராசிக்காரர்களுக்கு எவ்வளோ உற்சாகம் கொடுக்குதோ அதை விட உங்களுக்கு அதிகப்படியான உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வருஷத்தில் எந்த விதமான பின்னடைவு இல்லாத வாழ்க்கையில் ஏற்றம் 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 அது ஏறிக்கிட்டே போகக்கூடிய நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல முறையில் செல்வ செழிப்பாக இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் வந்து நீங்கள் வந்து ஈட்டலாம். கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு மிக அற்புதமாக வரக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஆக கோடிக்கணக்கான பணம் மட்டுமல்ல, சொத்து சுகம் மட்டுமல்ல, இன்பமும் உங்களுக்கு மிக அற்புதமாக அடி மேலே அடி வச்சு உங்களை நோக்கி சிறப்பாக வந்து உங்களை அரவணைத்து கொள்ளும். சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷத்தில்.